சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வியாசர்பாடி ஸ்டீபன் சாலையில் இரண்டாவது நாளாக குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னையை பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் பெரும் மழை பொழிவை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெள்ளத்திற்கு முதலில் இலக்காகக்கூடிய பகுதியாக வியாசர்பாடியினுடைய இந்த ஸ்டீபன்சன் சாலை பகுதிகள் இருக்கின்றன. இங்கு சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளை இரண்டாவது நாளாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. எனவே பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து முக்கியத்துவம் கொண்ட ஒரு சாலையாக ஸ்டீபன்சன் சாலை இருப்பதன் காரணமாக வெள்ள நீரை கடந்து செல்வதற்காக ஏராளமான ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றிலே பயணிகள் முயற்சிக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வெள்ள நீரில் சிக்கக்கூடிய பல்வேறு ஆட்டோக்களில் அங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் கைத்தாங்களாக தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பயணிகளோடு வரக்கூடிய ஆட்டோக்கள் ஆங்காங்கு வெள்ள நீரில் சிக்கி பழுதாகி நிற்கின்றன. அவையெல்லாம் தள்ளி செல்லப்படுகின்றன. அதே போன்று இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் பலரும் இந்த வெள்ள நீரில் சிக்கிய பிறகு வாகனங்கள் ஸ்டார்ட் ஆகவில்லை என்று சொல்லி தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. கடந்த ஒரு 2 நாட்களாகவே வெள்ள நீர் தேங்கி இருக்கின்றது ஸ்டீபன்சன் சாலை. அதை கடந்து கணேசபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளிலும் தொடர்ந்து வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. வியாசர்பாடியை பொறுத்தவரை தாழ்வான பகுதியாக இருப்பதன் காரணமாக வெள்ளத்தை வெளியேற்றுவதற்காக மோட்டார்கள் உள்ளிட்டவற்றை மாநகராட்சி சார்பில் பயன்படுத்தி இருந்தாலும் கூட மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்வாய் நீர் இந்த பகுதி வழியாக வடிந்து செல்வதால் உடனடியாக வெள்ள நீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.